ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு சரியான ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா who will provide the training. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து யார் கொடுக்குறா? அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரைனரா, இல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ண பர்சனா அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க அந்த ட்ரைனரோட ப்ரொஃபைலை வந்து நீங்க பார்க்கணும். சரிங்களா? ட்ரைனரோட ப்ரொஃபைலை வந்து நீங்க மஸ்ட் செக் பண்ணணும். அவர் வந்து ஜஸ்ட் ட்ரைனரா, இல்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஎல்சி கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து பிஎல்சி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டஸ் த ட்ரைனர் ஹேஸ் எனி குளோபல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு சில ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ட்ரைனரா எடுப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்திருப்பாரு. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கண்ட்ரிக்கு போயிட்டு வராருன்னா, அங்க ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். ஒரு கண்ட்ரில ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்து வந்து உங்களுக்கு குடுக்க முடியும். அந்த ட்ரைனரால. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க செக் பண்ணலாம். டஸ் த ட்ரைனர் ஹேஸ் எனி குளோபல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு பாயிண்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு இன்ஸ்டிடியூட்ட ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இத வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? இது எல்லா இடத்துலயும் உங்களால எதிர்பார்க்க முடியாது. பட் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். நீங்க அங்க கண்டிப்பா படிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு த ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட். ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஆர் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் குடுக்குறன்ற பேர்ல ஜஸ்ட் ஒரு புக்க குடுத்துட்டு தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு விட்டுடுவாங்க. சாஃப்ட்வேர்ல 2 லேடர வந்து சிமுலேட் பண்ணி காமிச்சுட்டு, ஓகே நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் குடுத்துட்டேன். இதுதான் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு விட்டுடுவாங்க. எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க வந்து பிராக்டிகலா எதுவுமே லேர்ன் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் குடுத்து ஒரு எக்சர்சைஸ் மாரி ஒரு புக் மாரி கிரியேட் பண்ணி, இந்த இன்புட் வந்தா இந்த அவுட்புட் ஆன் ஆகணும். அப்படின்ற மாரி பேசிக் எக்சர்சைஸ் குடுத்து உங்களுக்கு வந்து முடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அது கண்டிப்பா இருக்கவே கூடாது. அது நீங்க அந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும். ஹவ் த ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட். இது நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் ஃபார் த ட்ரைனர்ஸ் ப்ரொஃபைல். ட்ரைனரோட ப்ரொஃபைல வந்து கேட்டு வாங்கி பாருங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, எதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன பிஎல்சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாரிலாம் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து உங்களால டிசைட் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு சீமென்ஸ் பிஎல்சி படிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரைனர் வந்து ஏபிபிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, சீமென்ஸ்ல அவருக்கு வந்து ஃபுல் ஆஃப் நாலேட்ஜ் கிடைக்காது. ஓகேங்களா? இப்ப நீங்க அவர்கிட்ட படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏபி தான் நல்லா தெரியுமே தவிர, சீமென்ஸ் தெரியாது. சீமென்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்லிக் குடுப்பாரே தவிர, உங்களுக்கு வந்து சீமென்ஸ் பத்தி ஃபுல்லா கத்துக்க முடியாது. எண்ட் ஆஃப் த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சீமென்ஸ்ல ஃபுல்லா கத்துக்கிட்டு வெளிய வர முடியாது. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ட்ரைனர்ஸோட ப்ரொஃபைல் வந்து நீங்க வந்து கண்டிப்பா கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. செக் த லேப் ஃபெசிலிட்டீஸ். ஆஸ்க் தெம் டூ மேக். இப்போ வந்து லேப் ஃபெசிலிட்டி எதுக்கு வந்து நீங்க செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா சும்மா படிக்க போறது கிடையாது. ஒரு 20,000 25,000 மினிமம் ஒரு 15,000 வந்து பே பண்ண போறீங்க. சரிங்களா? எந்த இன்ஸ்டிடியூட் போனாலும் நான் இந்த பிஎல்சி இந்த பிஎல்சி குடுக்குறேன். என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏமாந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ வந்து நீங்க பார்க்கணும். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒர்க் ஆகுதா? சும்மா ஒரு டெமோ மாரி எனக்கு பண்ணி காமிங்க. அந்த மாரி வந்து நீங்க கேட்கணும். இப்ப லேப் ஃபெசிலிட்டினா எப்படின்னா, ஒரு பிஎல்சி கிட்டு, ரிலேஸு, இந்த புஷ் பட்டன்ஸ், நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒரு ரியலான ஒரு டிசிஎஸ் சிஸ்டம் இந்த மாரிலாம் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல கிடையவே கிடையாது. சும்மா வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து வீணா காச குடுத்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க அங்க போக தேவையில்ல. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. எனக்கு சர்டிபிகேட் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற மாரி. அந்த மாரி பெர்சன்ஸ்க்கு அது சூட் ஆகும். ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி செக் த லேப் ஃபெசிலிட்டீஸ். ஓகே. நெக்ஸ்ட் கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் கரண்ட் ஸ்டூடண்ட்ஸ்.
இப்போ வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஸ்டிடியூட்ல ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜர் கிட்ட யார் யார் படிக்கிறாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் குடுங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கி நீங்க வந்து இந்த ட்ரெய்னர பத்தி நீங்க விசாரிக்கலாம். எப்படி எடுக்குறாரு? உங்களுக்கு வந்து புரியுதா? அவரோட அப்ரோச் எப்படி இருக்கு? எவ்ளோ நாலேட்ஜ் இருக்கு அவருக்கு? என்னென்ன பிஎல்ஸ்லாம் அவருக்கு வந்து நல்லா தெரியும்? எப்படி எடுக்குறாரு? கிளாஸ் கண்டக்ட் பண்றாரு? உங்களுக்கு நல்லா புரியுதா? வே ஆஃப் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா? டெக்னிக்கலா நல்லா டெலிவர் பண்றாரா? ஸோ இந்த மாரி வந்து நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். இது மஸ்ட் நீங்க கேட்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல வந்து நெறைய இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் பண்றேன், நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு கன்டென்ட் குடுக்குறாங்க. பட் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸா இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கணும் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா, அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க தான் வந்து நல்ல இன்ஸ்டிடியூட்ட சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோன்ட் பிலீவ் இஃப் சம்ஒன் சீஸ் 100% பிளேஸ்மெண்ட். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆட் போடுவாங்க. ஓகேங்களா, நீங்க இந்த கோர்ஸ் எடுத்தா 100% அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. 100% பண்ணவே மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அவங்களுக்கு தேவை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து நம்பி வந்து ஏமாந்துட வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து போய் படிக்கலாம். ஸோ அவங்க வந்து கடைசியில கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லது கிடையாது. அதனால வந்து இந்த மாதிரி சொல்ற இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்றது தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் அபவுட் பிளேஸ்மெண்ட், ஆஸ்க் அபவுட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒன்லி. ஏன்னா நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி கேட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போற மோட்டோ பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்காக அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கான டெக்னிக்கல் கண்டென்ட்ஸை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்க லேர்ன் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும் பிளேஸ்மெண்ட் பத்தி கேட்டீங்கன்னா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும்தான் கேட்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை டு டெவலப் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், தென் டெஃபினெட்லி யூ வில் கெட் அ ஜாப். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது தான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து டெவலப் பண்ணுங்க. நீங்க எங்க போனாலுமே நான் சொல்லுவேன், இப்பவும் சொல்லுவேன் நானு, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் இருக்கு. எப்போ இருக்கும், நீங்க வந்து உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைச்சே தீரும். அது யாராலையுமே மாத்த முடியாது. சரிங்களா, இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்னையில இருந்து நீங்க நல்லா உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பிஎல்சிஸ் கேட்டாலும் ரொம்ப பேசிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து புதுசா வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. டிசிஎஸ் இருக்கு, இஎஸ்டி, எஸ்ஐஎஸ்என், ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பிஎல்சி கூட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஃபேக்டரி ஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா, இந்த விஷுவல் பேசிக் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வந்து பிஎல்சி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மேட்லாப் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ பிஎல்சி ஸ்கேடான்றது இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக் அது. சரிங்களா, ஸோ அதையும் லேர்ன் பண்ணணும். இது மட்டும் போதாது. ஏன்னா இப்ப வந்து இந்த பேசிக்ன்றதுனால எல்லாருமே இது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யார் வேணாலும் கத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் மேல நீங்க வந்து ஒரு ஒரு நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆகணும் அப்படின்னா டிசிஎஸ் எல்லாம் கத்துக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் செக் த ட்ரைனர்ஸ் பேக்ரவுண்ட். ஓகே, அவருடைய எப்படி சொல்றது, ட்ரைனர் ஷுட் பி அ இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இண்டஸ்ட்ரியில வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்றப்ப ஒரு கம்பெனில வந்து ஒரு ஒரு பிஎல்சி, நீங்க வந்து ஒரு பிஎல்சி என்ஜினியரா போறீங்க. ஸோ ஒரு பிஎல்சி என்ஜினியர்னா அவரோட ரோல் எப்படி இருக்கும், அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க கம்பெனி, இந்த மாதிரிலாம் அவரால் சொல்லி சொல்லி அவரால் வந்து டீச் பண்ண முடியும். ஓகே, டீச்சிங்கிறது வெறும் டீச்சிங் மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா, அவர்கிட்ட தான் உங்களால வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபைண்டிங் எப்படி பண்றது, ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்றது இதெல்லாம் கத்துக்க முடியும். நார்மல் ட்ரைனர் கிட்ட உங்களால வந்து கத்துக்கவே முடியாது. நார்மல் ட்ரைனர் என்ன சொல்லுவாரு, ஜஸ்ட் வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான். ஜஸ்ட் இருக்கிறத படிச்சு புரியுற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அது வந்து ட்ரைனர். ஓகே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரைனரும் இருக்காரு. அவர் என்னன்னா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருப்பாரு. அவர் ட்ரைனர் சொல்ல முடியாது, இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல் சொல்லலாம். ஸோ அப்படி அந்த பர்சன் கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுக்கிறப்ப அந்த ஒரு எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்க ரொம்ப கத்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.
ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.